நாடாளுமன்ற தேர்தலை நமது நாடு எப்படி எதிர்கொள்கிறது என்பது குறித்து தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாகவே சென்று தகவல்களை சேகரித்து வழங்கும் புதிய தலைமுறையின் நாட்டின் நாடிக்கணிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அனைத்து தரப்பு மக்களின் மன ஓட்டத்தையும் அறிந்து கொள்வதற்கான இந்த முயற்சியில் பெரிய மாநிலங்கள், சிறிய மாநிலங்கள், ஒரே ஒரு தொகுதியை கொண்டிருக்கும் யூனியன் பிரதேசங்கள் என நாடு முழுவதும் பயணம் செய்து நமது செய்தியாளர்கள் நேரடியாக தகவல்களை வழங்கி வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது பஞ்சாப் மாநிலம். பஞ்சாப் நமது நாட்டு சரித்திர புத்தகத்தின் முக்கிய பக்கங்களை ஆக்கிரமித்திருக்கும் மாநிலம். கிரேக்கர்கள், ஆப்கானியர்கள், பாரசீகத்தைச் சேர்ந்தவர்கள் பஞ்சாப் வழியாகவே இந்தியாவுக்கு நுழைந்தனர். நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பஞ்சாப் மாநிலத்தின் மேற்கில் பாகிஸ்தான் அமைந்துள்ளது. ஹிமாச்சல், காஷ்மீர், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை எல்லைகளாக கொண்டுள்ள பஞ்சாப் மாநிலத்தின் மக்கள் தொகை 2,77,00,000. கல்வி அறிவு சதவிகிதம் 76.68%. வற்றாத ஆறுகள் பாய்வதால் வளம் கொழிக்கும் பூமியாக திகழும் இந்த மாநிலம் கோதுமை உற்பத்தியில் நாட்டிலேயே முன்னிலை வகிக்கிறது. சீக்கியர்கள் அதிகம் வசிக்கும் பஞ்சாபின் தலைநகராக சண்டிகர் திகழ்கிறது. கம்பீரமான அரண்மனைகள், கோயில்கள் என சுற்றுலா தலங்கள் அதிகம் நிறைந்த பஞ்சாபில் உலக புகழ்பெற்ற பொற்கோவிலும் அமைந்துள்ளது. சீக்கிய மதத்தின் தலைமை கேந்திரமாக திகழும் இந்த இடத்திற்கு ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பினரும் வருகை தருகின்றனர். இடைக்காலத்திலும் சமகாலத்திலும் யுத்தங்கள் பலவற்றை சந்தித்த பஞ்சாப் மனதை உறையச் செய்யும் வரலாற்று சோகத்தையும் தன்னுள் கொண்டுள்ளது. பஞ்சாப் மாநிலமானது இந்தியாவின் செழிப்பான மாநிலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பஞ்சாப் முந்தைய காலத்தில் பஞ்சநாடா என்ற பெயரில் அறியப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் என்ற சொல்லுக்கு 5 நதிகளின் புகலிடம் என்று பொருள். சிந்து சமோலி நகரத்தில் சொல்லப்படும் அரப்பா நகரானது முந்தைய பஞ்சாப் மாகாணத்தில் தான் இருந்தது. அதேபோன்று முந்தைய காலத்தில் ஓடி மறைந்ததாக சொல்லப்படும் சரஸ்வதி ஆறும் இங்கு ஓடி இருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்தவரையில் பஞ்சாபின் பங்கு மகத்தானது. பகத்சிங், லாலா லஜபதி ராய் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான். அதேபோன்று ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற கூட்டத்தின் போது ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி மக்கள் நூற்றுக்கணக்கான போர் பலியானதை யாராலும் மறக்க இயலாது. தற்போதைய பஞ்சாபானது கோதுமை உற்பத்தியில் இந்தியாவின் முதலிடத்தை வகிக்கிறது. மேலும் பல்வேறு கள ஆய்வுகளும் இந்தியாவின் வலிமையான மாநிலங்கள் ஒன்றாகவும் அதேபோன்று மக்கள் வாழ்வதற்கு சிறந்த மாநிலங்கள் ஒன்றாகவும் பஞ்சாப் திகழ்கிறது. பஞ்சாபில் உலக புகழ்பெற்ற ஹர்மந்திர் சாஹிப் எனப்படும் பொற்கோவில், இது மட்டுமல்லாமல் ஜாலியன் வாலாபாக் நினைவிடம், பக்ரானங்கல் அணை போன்ற பல்வேறு உலக புகழ்பெற்ற இடங்கள் இருக்கின்றன. ஜலந்தர், அமிர்தசரஸ், ஃபரித்கோட், லூதியானா, பதான்கோட், பட்டியாலா, மொஹாலி போன்ற பஞ்சாபின் முக்கிய நகரங்கள் தனி சிறப்பம்சங்களோடு சுற்றுலா பயணிகளுக்காக காத்திருக்கின்றன. பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த அம்சங்கள் பஞ்சாப் மாநிலத்தின் எல்லா சுற்றுலா சுவாரஸ்யங்களிலும் அடித்தளமாக இருக்கின்றன. கோபிந்தகர் கோட்டை, கிலா முபாரக், ஷீஷ் மஹால், ஜகஜீத் அரண்மனை போன்ற வரலாற்று சின்னங்கள் கடந்து போன உன்னத காலங்களின் அடையாளங்களாக எஞ்சியிருக்கின்றன. சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கான பல்வேறு யாத்திரை ஸ்தலங்களையும் பஞ்சாப் தன்னுள் கொண்டிருக்கிறது. பஞ்சாப் மக்கள் உற்சாக மன இயல்பு கொண்டவர்களாகவும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஆர்வம் மிக்கவர்களாகவும் உள்ளனர். இசை, நடனம் மற்றும் சுவையான உணவு என்பது இவர்களது கலாச்சாரத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ள அம்சங்களாகும். பண்டைய காலம் முதலே பல்வேறு போர்வுகளை சந்தித்திருக்கிறது பஞ்சாப். நாட்டின் சுதந்திர போராட்டத்திலும் பஞ்சாபின் பங்களிப்பு அபரிமிதமானது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பஞ்சாபியர்கள் நடத்திய போராட்டத்தின் அடையாளமாக இன்றும் திகழ்கிறது ஜாலியன் வாலாபாக். ரவுலட் சட்டத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் நடத்திய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சோகத்திற்கு சாட்சியாக அங்கு நினைவும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனை பற்றிய தகவல்களை இனி பார்க்கலாம். சுதந்திர போராட்டத்தில் பஞ்சாபிகளின்
பங்கினை இன்றளவும் உலகிற்கு உணர்த்தி வரும் ஒரு சான்றாக விளங்குவது ஜாலியன் வாலாபாக் நினைவிடம். 1999ஆம் ஆண்டு அமிர்தசரஸில் உள்ள இந்த இடத்தில் 1600க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி ரவுலட் சட்டத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜெனரல் டயர் உத்தரவிட்டதன் பேரில் துப்பாக்கிச் சூடானது நடத்தப்பட்டிருந்தது. அனைத்து வழிகளிலும் கதவுகள் சாத்தப்பட்டிருந்ததாலும் எந்த வழியிலும் தப்பிக்க முடியாத சூழ்நிலை மக்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே இறந்து விட்டார்கள். நிறைய பேர் காயமடைந்திருந்தார்கள். நாலாபுரமும் சிதறையுடைய மக்கள் இங்கு எனக்கு பின்னால் இருக்கும் இந்த கிணற்றில் குதித்து தப்பிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த முயற்சியிலும் தோல்வியடைந்த பல பேர் இங்கேயே இறந்து போனார்கள். இந்த இடத்தில் இருந்து மட்டும் சுமார் 120 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அரசாங்கமானது அந்த கிணற்றினை சுற்றி சுவரை எழுப்பி ஒரு நினைவிடமாக ஆக்கியிருக்கிறது. மேலும் இங்கு இருக்கும் பல்வேறு சுவர்களிடத்திலும் நாம் பார்த்தோம் என்றால் ஏராளமான துப்பாக்கி குண்டுகள் தடயங்கள் பட்டதற்கான பல்வேறு சான்றுகளை இன்னமும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வாறு பஞ்சாபியர்கள் விடுதலை வேட்கைக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ததை பறைசாற்றும் வகையில் ஜாலியன் வாலாபாக் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக ஜாலியன் வாலாபாக்கிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலேஷுடன் கௌதம் கார்த்திகேயன். சிரோமணி அகாலிதளம் கட்சி ஆளும் பஞ்சாப் மாநிலத்தில் அந்த கட்சிக்கு சவால் விடுக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது காங்கிரஸ். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சிரோமணி அகாலிதளத்துடன் கூட்டணியில் இருப்பது தேர்தலில் கடும் போட்டியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் 13 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. 2,88,00,000 மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்த மாநிலத்தில் வாக்காளர்கள் எண்ணிக்கை சுமார் 2 கோடி. ஜலந்தர், அமிர்தசரஸ், லூதியானா, பாட்டியாலா, பரித்கோட் ஆகியவை குறிப்பிடத்தக்க தொகுதிகள். சிரோன்மணி அகாலிதளமும் காங்கிரஸ் கட்சியும் பஞ்சாபில் வலுவாக காலூன்றியுள்ளதால் இந்த இரு கட்சிகளே மாறி மாறி மாநிலத்தை ஆட்சி செய்துள்ளன. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 13 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 8 தொகுதிகளை கைப்பற்றியது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிரோன்மணி அகாலிதளம் 4 தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி 1 தொகுதியையும் கைப்பற்றின. கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து, மத்திய அமைச்சர்கள் மணீஷ் திவாரி, பிரணீத் கவுர், முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதலின் மருமகள் ஹர்சிம்ரத் கவுர் ஆகியோர் பஞ்சாபில் இருந்து தேர்வான மக்களவை பிரபலங்கள். இதேபோன்று மாநிலங்களவை உறுப்பினர்களான MS கில், அம்பிகா சோனி, முன்னாள் பிரதமர் IK குஜ்ராலின் மகன் நரேஷ் குஜ்ரால் ஆகியோரும் பஞ்சாபைச் சேர்ந்தவர்கள். 13 மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கும் பஞ்சாப் மாநிலத்தில் அரசியல் களம் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது? எந்தெந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள்? நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் தரும் நேரடி தகவல்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.